காசிமேடு போயிட்டு வந்தாச்சு. மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. காசிமேடில் வாங்க என்னென்ன வாங்கிக்கலான்னு பார்க்கலாம். எங்கே வச்சு பார்க்கலாம்? அங்கே வச்சு பார்ப்போம். வெளிச்சம் இருக்குல்ல. அவர் தான் அந்த கம்யூனிகேஷன் வாங்குவார். வந்ததா ஏற்கனவே இது லட்டு வந்து காமிக்காரு. சூரை வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி. அப்படியே ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும். சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும்ட்டா இப்போ சாப்பிட எப்படி இருக்குன்னா இது வந்து எறா. ஆடு கிராட்டார் கறி ஒரு மாதிரி இருக்கும். அதான் கேட்கேன். அப்படிலாம் இருக்காது. கிராட்டார் மாதிரிலாம் இருக்காது. இது வந்துட்டு கடல் எறா. ஓகேவா? இது எவ்வளோ சொன்னீங்க? இது வந்து 250. இது வந்துட்டு 600 சொன்னாங்க. 400ன்னு வாங்கணும். கூடையாக எடுத்தால் நமக்கு லாபம் ஏலத்தில். சரி வீட்டுக்கு மட்டும்னால கொஞ்சமாக எடுக்க வேண்டியதானே. நாங்கள் 4500 ரூபா வருது. நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? சாப்பிட மாட்டீங்கல்ல. அப்புறமா நண்டு தான் ஹைலைட்டு. நண்டு உயிரோட இருக்கு உங்களுக்கு. நண்டு உயிரோட வாங்கியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நண்டு இல்லை. எவ்வளவு? அப்படியே 800 ரூபா. 800 ரூபாயா? 700 ரேட்டு ஓவரா இருக்க. 800 நான் இன்னொரு மூட்டை இருக்குது பாருங்க. 700. ஆமாம் மொத்தம் 800. அது என்னது அந்த பின்னால இருக்குது? இது எல்லாமே முட்டையா? அது என்னது அவிச்சு சாப்பிடணுமா? அவிச்சு தான் சாப்பிட வேண்டாம், போட்டு சாப்பிடுவோம். இது பத்தடிக்குதுங்களா? அது நாங்கள் ட்ராவலில் வந்ததுனால கொஞ்சம் உசுறு போயிருக்கோம். இருக்கு உயிருடன் உள்ள நண்டு குறைந்த விலையில் நிறைந்த சேவை. ஓகேவா? குறைந்த விலையில் நிறைந்த நண்டுகள் வாங்க. ஒரு நண்டு 2 ரூபா. இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஆனந்து? எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலே போயிருக்குமே. ஏலம் 1500 ரூபாய்க்கு போயிருக்கும். ஏலம் விட்டதில் நாங்கள் எடுத்தது 800 + ஏலக்காய் 50 ரூபா. ஏலக்காய் 50 ரூபா கட்டணுமா? ஆமாம். எடுக்காட்டாலும் கட்டணும். எடுத்தாதான், எடுக்காட்டலாம் இல்லை. என்ன ரேட்டு போதும் அதுலேருந்து நம்ம கட்டிக்கணும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷுனா அப்படியே போட்லேருந்து வருது உயிரோட. வேறு மீன் வரல, இது மட்டும் வந்துச்சா நண்டு? நண்டு எங்களுக்கு தேவைப்படுச்சு. இப்போ பனிக்காலனால எடுத்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க இது வரைக்கும். ஆமாம், வித்தியாசம் இருக்குது. மாம்பழமாக இருக்குது. திஸ் இஸ் த சங்கு மீன். ஆமாம், சங்கு பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்களா? கடலில் இருக்க எல்லாமே தான் சாப்பிடலாம். நான் வேணா இந்த மீன் எடுத்து தரேன், நீ வந்து பிச்சை எடுக்க போகலாம். அது நல்லது. அவன் தான் பணக்காரனாக இருக்கான். இதுவும் உயிரோட தான் இருக்குது. அது எடுக்கலாமா? உடச்சி தான் எடுக்கணும். அழிச்சு உடச்சி எடுக்கணும். உடச்சி தான் எடுக்க முடியுமா? வாங்க ஐயா, வாங்க. ஓகே. சங்கு மீன் எவ்வளோ தெரியுமா? இதுவும் 600 சொல்லிச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு பேசி 400க்கு வாங்கினோம். இன்னும் உயிரோடு இருக்குதா? எப்படி? தான் சங்கு மீன். இது வந்து அப்படியே பேசி வாங்கணும். 600 சொன்னாங்க, 400 வாங்கினோம். இது வலையில் வந்தது அப்போ தான் வந்ததா? ஆமாம், உயிர் இருக்கு பாரு. இன்னும் இது இப்போ தான் வெளில வந்து உள்ளே போகுது. அப்படி எடுத்தாச்சுன்னா உள்ளே போயிடுவார். உள்ளே போதா பிடிச்சி நீ இழுத்து தான் எப்படி கையை உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ சங்கே முழங்கு அதெல்லாம் அண்ணன் அப்படியே உடைக்க முடியாதா? அப்படிதான் உடைச்சு தான் எடுக்கணும். உடைக்கணும், அவிச்சு எடுக்கணும். ஆனால் ஊதுற மாதிரி வேணா சங்கு. என்ன இந்த வாட்டி மகசூல் நல்லா இருக்கா? 2 பேர் பிரிச்சுக்கலான்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் 2 பேருக்கு உண்டான பங்கை இப்போ நம்ம போடுறோம். நீங்கள் அங்கே போனாலும் இப்படி தான் பங்கு போடுவாங்க. அப்பா என்னாச்சு? ஓகே, யாரா 2 பங்கு போட்டாச்சு. அப்புறமா நண்டு தான். நண்டு 3 2 3 பேர் ஆகலாம்.
3 பேரா இருக்கலாம். சார் ஆ மணி சார்க்கா அவன் வீட்டுக்கு போகல நான் மணி நான் வீட்டுக்கு போகலன்னாரு. வந்து வாங்கிக்கிறதுனாரு. இது போனோடனே செஞ்சிடனோடனே தண்ணி விட்டு போயிடும். ஆ தண்ணி விடும் அது. தண்ணி விடுமா அப்படின்னா கவர்லேயே வச்சுருந்தா தண்ணி விடணும். அதுக்கு க்ளீன் பண்ணிடணும் வீட்டுக்கு போயிட்டு. க்ளீன் பண்ணி அடுப்பில் வச்சிடணுமோ? அடுப்பில் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல, தண்ணி விட்டுரும் அது. இப்படி உயிரோட ஃப்ரிட்ஜில் வச்சா உயிரோட இருக்குமா? அது செத்துரும். அது இப்போவே செத்து போச்சு. இன்னும் உனக்கு ஃப்ரிட்ஜில் வேறு இருக்குண்டா. கடலை விட்டு வெளியில் வந்து செத்து போயிடுவானே. உன் மூச்சு நிப்பாட்டின உயிரோட அப்படியா? ஆஹா பரவாயில்ல. 850 ரூபா நண்டு. நண்டு தான் நல்லா வாங்கிருக்கு. நல்லா ரேட்டு. 3 பங்கு ஓவர். சங்கு 2 பங்கு. கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ கொண்டு போ. சாப்பிடுறா. ஆமாம் என்னடா கட்டு போச்சு? ஆமாம் எப்படி டேஸ்ட் பாரு. பண்ணு அப்புறம் என்னைக்கு சாப்பிட்றது? சங்கு சாப்பிட்டியா? நம்ம பேச்சுலர் இருக்கும் போது தான் சாப்பிட முடியும். ஃபேமிலியாக வந்தால் எப்படி பண்ண ஏது பண்ணன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே வச்சுருவாங்க. ஒன்றுமே உடச்சு தர உனக்கு இங்கே. வேணாம் அவங்க உடைக்கணும். உடைக்காம சங்கு கிடைக்காதா? உடைக்காம சங்கு. சங்கு தலை எப்படின்னு இருக்கும்? இப்போ வெளியில் வருமானே? நீ இதெல்லாம் வலையில் கிடச்சிச்சா ஆழ்கடலில் முங்கி எடுத்தாங்க? தெரியல, அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இல்லை கேட்க தெரிஞ்சுக்கிட்டது தான். ஏற்கனவே நாளைக்கு மீன் வாங்க போகிறோம்னு சொன்னார் அண்ணன். யார்? போவேல என்ன பிரிச்சிருக்கான்னு கேட்டார். சாயங்காலம் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. இங்கே பிரிச்சு இல்லைன்னேன்ட்டேன். புரியுதா இல்லையா? நம்ம ஏரியாவில் தான் நண்டு சாப்பிட்ருக்காங்க. நான் பார்த்ததில்லை. அவனை நண்டு நான் சென்னையில் தான் சாப்பிட பார்த்துருக்கேன். நீ எங்கே பார்த்துருக்க? அப்படியா? நான் நம்ம ஊர் ஏரியாவில் சாப்பிட்ருக்காங்க. பார்த்ததே இல்லை. சரி தம்பி. இன்னொரு கவர் கடா. 2 கவரை போட்டாச்சா? வேறு கவர் இருக்கா தம்பி? சரி நண்டுலேயே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது தூக்கி நண்டில் போட்டுருங்க. எந்த நண்டு வேணும் உனக்கு? எந்த நண்டு தான் வருது? எதுனாலும் ஓகே. தண்ணியாக ஒரு தொட்டா. ஆமாம், நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டான். சும்மா வரவே எப்படி நண்டா பார்க்கறது? சங்க ஓகேவா? உயிரோட வருது பாருங்க. வெளியில் வருதா வால்லாம்? எல்லாத்துக்கும் வால் வருது பாரு. திருப்பினா உள்ளே போயிடுமா? ஆமாம், இப்போ இது ஊந்து போகும். உயிரோடு இருக்குது, நகர்ந்து போகுது பாருங்க. வாலா ஊறுது. ஆமாம் வெளியே வந்து எப்படி வெளில வருது பார்த்தீங்களா? ஊறுதா பாருங்க. வேற வால் இது வாடா. தலை எங்க இருக்கு? தலைலாம் உள்ளே இருக்க முடியாது. வீடியோ எங்கண்ணா? நத்தை பார்க்கலையா நீ? நத்தை மாதிரி இது ஒரு ப்ராடக்ட். அப்படியா? இதை அவிக்கிறோம், ஒன்றுமே தெரியலையே. இது சமைக்கிறோம். கவர் தண்ணி தான் உயிரோட இருக்கும். அது வருது பாரு, மூவ் ஆகுது பாரு. மூவ் ஆகுதா? தொட்டியில் போடணும். தண்ணி தொட்டி பிடிக்கிட்டு தண்ணி உள்ள உள்ள ஃபுல் சைஸை பார்க்கணும். இந்த சைஸ் போதும், நீங்கள் போத பாரு வைக்கணும். வாழ மீன பாருடா, வர ஸ்டைல பாருடா,
சலோமியா யூடியூப்ல அண்ணா வீடியோ வரோம் இன்னைக்கு. இன்னொரு பாட்டு. வேற என்ன பாட்டு? சங்கு கறி போடு. அப்படி வளைச்சு எடுக்கானே, என்ன பண்ண போற? This is the sangu curry. பெஸ்ட். இது எப்படி வந்திருக்குது எடுத்து பார்ப்போம். ஏய் வரமாட்டேங்க. விட்டா எப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு போகிறது. அப்பா எப்படி சங்கு எப்படி உள்ளே போகிறாரு. இதுதான் வாழ்டா, அதுக்கு ஒரு ஆமக்கறி மாதிரி. அப்போ கடைசி வரைக்கும் தலையை காட்டலையே. இதான் தலை. அதுக்கு உணர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரியலையே. கண்ணெலாம் இருக்காது, ஊந்து போகிற சக்தி. கால் இருக்குது, வால் இருக்குது. நாளை அவிச்சு சாப்பிடப்படும்.